சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நான் என்ன செய்ய போகிறேன் என்று தெரியாமல் நீ என்னென்னமோ யோசித்து கொண்டிருக்கின்றாயே. நான் என்ன செய்ய போகிறேன் என்பது எனக்கு தெரியுமா, தெரியாதா? பிறகு எதற்காக தேவையில்லாமல் ஏதேதோ குழப்பிக் கொண்டிருக்கின்றாய்? எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். நீ நினைக்கின்றாய் உன் வாழ்க்கையில் சில சமயங்கள் எல்லாமே தவறாகவே நடக்கிறது என்பதற்காக. நாம் யோசிக்கும் அனைத்து விஷயமும் தவறாகத்தான் இருக்கும். நாம் செய்ய போகும் அனைத்து விஷயமும் தவறாகத்தான் இருக்கும் என்று நீ நல்லதாகவே செய்ய போனாலும் தேவையில்லாமல் உன்னுடைய மனதை நீயே குறைத்து கொண்டிருக்கின்றாய். இந்த சாய் நான் உன்னை அப்படியே விட்டு விடுவேனா? உன்னை விடமாட்டேன் என்று தெரிந்தோ உனக்கு யாருமே இல்லை நல்லது செய்ய என்று புலம்புகிறேன். உனக்கு எல்லாம் கிடையவே கிடையாது. யாருமே இல்லாதவன் தெய்வ சக்தியை, அவனிடம் இல்லாதவன் எல்லாமே எதுவுமே அவனுக்கு ஒன்றுமே இல்லாதவன்தான் புலம்ப வேண்டும். உன்னிடம் எல்லாம் உள்ளது, தெய்வ சக்தியானது இருக்கிறது. நீ வழங்கும்போது தெய்வமும் உன்னை காவல் காத்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது எதற்காக நீ பயப்பட வேண்டும், யாரும் இல்லை என்று சொல்ல வேண்டும்? எனக்கு இதுதான் புரியவில்லை. நான் போட்டு வைத்திருக்கும் திட்டம் வேறு, நீ யோசித்து வைத்திருக்கும் திட்டம் வேறு. ஆக மொத்தமும் நீ யோசித்து இருப்பதும் நல்லதாகத்தான் நடக்கும். நான் செய்ய போகும் விஷயமும் நல்லதாகத்தான் இருக்கும். நீ இதுவரை சுமந்த அனைத்து பாடங்களையும் நான் சுமக்க ஆரம்பித்து விட்டேன். இதற்கு மேல் நீ சுமப்பதற்கு சந்தோஷம் மட்டும்தான் பாக்கி உள்ளது. சீக்கிரமாகவே சந்தோஷத்தை சுமக்க வைத்து விடுவேன். நான் ஒரு முறை ஒருவனை பார்த்து ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து விட்டால் அவனுடைய வாழ்க்கையில் அது நிச்சயமாகவே ஓரிரு நாட்களுக்குள் நடந்துவிடும். இப்பொழுது சொல்கிறேன், உன்னுடைய அனைத்து பாடத்தையும் நான் எடுத்து விட்டேன். சீக்கிரமாகவே உன்னுடைய வாழ்வில் அனைத்து சந்தோஷங்களும் பிறக்கும். உன்னுடைய மனபாரங்கள் குறைந்து விட்டது. அதனால் இந்த நொடி இந்த வாக்கினை கேட்கும் நீ உன்னுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அப்படியே குப்பையில் தூக்கி போடுவது போல் பாரத்தை நீ உன் மனதில் இருந்து தூக்கி எறி. முதலில் அதுக்கப்புறம் பார் உன் வாழ்வில் எவ்வளவு சந்தோஷம் இருக்கிறது என்று. உன்னுடைய அனைத்து சந்தோஷமும் நான் வைத்திருக்கின்றேன் உன்னுடைய கையில். அனைத்தையும் ஒப்படைக்கும் நேரம் வந்துவிட்டது. இதற்கப்புறம் நீ இன்னும் அதிகமான சுதாரிப்புடன் இருக்க வேண்டும். நிச்சயமாகவே நீ கனவு கண்டு கொண்டு இருக்கும் வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என்று நினைக்காமல், கிடைக்கும் என்று நம்பிக்கையுடன் உழைத்து கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கையில் ஜெகஜோதியாக நினைப்பாக. என் குழந்தையே, வைரம் போல ஜொலிக்கும் உன்னுடைய தினந்தோறும் நான் இருப்பேன். எந்த ஒரு நாளும் உன்னை கண்கலங்கவே விட மாட்டேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.